விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் கொஞ்சம் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் ஆரம்பிக்கிறது சந்திராஷ்டமம். அதாவது 24ஆம் தேதி, செப்டம்பர் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9:55 வியாழக்கிழமை சாயந்தரம் 5:12 வரைக்கும் 26ஆம் தேதி வரைக்கும். செவ்வாய்க்கிழமை முழுக்க, புதன்கிழமை முழுக்க, வியாழக்கிழமை சாயந்தரம் 5:12 வரைக்கும் சந்திராஷ்டமம். ஆக வாரத்தில் முதல் 2 நாள் ஒரு மாதிரி நல்லா போயிடும். வாரத்தில் நடுப்பகுதி செவ்வாய், புதன், வியாழன் நல்லா இருக்காது. சந்திராஷ்டமம் அந்த இடம் தேய்பிரை சந்திராஷ்டமம். அது வேற உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகம் என்கின்ற அமைப்பில் அவர் உட்கார்றாரு. அப்படின்னால பெரிய அளவில் அப்படி ஒன்றும் நல்லதுகள் அப்படின்னு நம்ம வாரத்தின் நடுப்பகுதியில் நடக்கும்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வாரத்தின் நடுப்பகுதி நல்லா இருக்கும், வாரத்தின் முதல் பகுதி நல்லா இருக்கும். ஞாயிறு, திங்கள் 2 நாளும் அப்படி ஒன்றும் பெரிய சோகங்கள் எதுவும் இருக்காது. அதே மாதிரி கடைசியில் பார்க்க போனீங்கன்னா வெள்ளி, சனி அந்த 2 நாட்களும், ஞாயிறு நாட்களும் அப்படியே நல்லா இருக்கும். ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் நடுவில் 2 நாட்கள் மட்டுமே, 3 நாட்கள் நடுவில் 3 நாட்கள் அதாவது செவ்வாய், புதன், வியாழன் 3 நாட்கள் மட்டும் ஒரு அக்கடா அப்படின்ற மாதிரியான இருக்கக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த சந்திராஷ்டம நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. என்ன வெற்றிகள் கிடைக்கும்? லாபாதிபதினு சொல்லப்படக்கூடிய புதன் 11ஆம் இடத்தில் உச்சனாகி குருவின் பார்வையில் இருப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. 12ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன் வலுத்து இருக்கிறார். சுக்கிரன் வலுத்திருந்து 12ஆம் இடத்துல இருந்தால் செலவு செய்வதற்கான காசு, பணம், வருமானம்லாம் வரும். ஒரு மாதமான இந்த மாதிரி இது வரைக்குமே இல்லாத அளவுக்கு, அதாவது மாதமான வருமானம் இவ்வளோ வரவே மாட்டேங்குது, அல்லது நிரந்தர வருமானம் எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. ஒரு மாதம் 5,000 வருது, ஒரு மாதம் 50,000 வருது, எதை நான் நம்புறது என்ற மாதிரியான ஜிக்ஜாக்கான மேலும் கீழுமான வருமான அமைப்புகளை கொண்டவர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து மாதமான நிரந்தரமாக இந்த வருமானம் தான் என்கின்ற அளவிற்கு தெரியக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. தொழில் நன்றாக இருக்கும், வேலை நன்றாக இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை மாற்றங்கள் இருக்கும். வேலையின் மூலமான அதிக பயணங்கள் இருக்கக்கூடிய தன்மை. கையிலே சாப்பாடை வண்டியிலே வச்சுக்கிட்டு இருந்தால் கூட எடுத்து சாப்பிட முடியாத அளவுக்கு அலைச்சல்கள் இருக்கும், பயணங்கள் இருக்கும். ஆனால் அந்த பயணங்களின் மூலமான பிரயோஜனங்கள், போட்டிகள், போட்டித் தேர்வுகள், இன்டர்வியூ போனவர்கள், அதாவது வேலை சம்பந்தப்பட்ட அமைப்பில், அரசு வேலை அமைப்புகளுக்குள்ள கொஞ்சம் ஒரு மாதிரி இன்டர்வியூக்கு போனவங்க, அது வரைக்கும் சக்ஸஸ் ஆகாதவங்க எல்லாருக்குமே போட்டித் தேர்வுகள் சக்ஸஸ் ஆகக்கூடிய புதன் 11ஆம் இடத்தில் இருப்பதால் எதிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருப்பது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.